அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே, என்ன செய்தி? எல்லோரும் சுகமாயிக்கிறீங்களா? வெல்கம் டு அன்னாஸ். நாங்கள் இப்போ ஜெர்மனியினுடைய முத்தான அழகான நகரம் பெர்க்டெஸ்காடனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கியூனிக்ஸேன்னு சொல்லக்கூடிய அந்த கிங் லேக், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் கிங் லேக்னு தான் சொல்லணும். பாருங்கள், உண்மையிலுமே கிங் ஆஃப் த லேக் தான். அந்த அளவுக்கு ரம்யமான அழகான, இதை விட ஒரு அழகான ஒரு லேக்கை உங்களுக்கு ஜெர்மனியில் காண முடியாது, ஆஸ்திரியாவிலையும் காண முடியாது. அங்கங்கே இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகு. இந்த கியூனிக்ஸேயுடைய அழகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எல்லா அழகையும் ரசிப்போம், இறைவனை புகழ்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஒரு அப்படியே பிக்னிக்காக வந்திருக்கிறோம். அப்படியே அந்த வழியால் போய் சுற்றி பார்த்துட்டு சாப்பாடுகள் அடிச்சுட்டு கொஞ்சம் இந்த தண்ணியில் பிள்ளைகளோடு இன்றைக்கி ஊறலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா நண்பர்களே, கியூனிக்ஸே என்பது ஜெர்மனியின் ஆல்ப்ஸ் மலைகளுக்குள் மறைந்திருக்கும் ஒரு இயற்கையின் அதிசயம்தான். இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஜெர்மனியின் பெர்க்டெஸ்காடன் ஆல்ப்ஸ் பகுதியில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற கியூனிக்ஸே என்கின்ற ஏரிதான். இது சாதாரண ஒரு ஏரி மட்டுமல்ல, இது ஜெர்மனியின் மிகவும் தூய்மையான மற்றும் அழகான மலை ஏரிகளில் ஒன்று. சுமார் 600 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி 4 பக்கமும் உயரமான ஆல்ப்ஸ் மலைகளால் சூழப்பட்டுள்ளது. அதன் பச்சை நிற தெளிவான நீரும் அமைதியான சூழலும் பார்ப்பவர்களை மெய்மறைக்கச் செய்கிறது. இந்த ஏரியின் மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னவென்றால், இங்கிருக்கும் இயற்கையின் அமைதியை பாதுகாக்க பல ஆண்டுகளாக பாவிக்கப்பட்டு வந்த பெட்ரோல் படகுகள் அனைத்துமே அகற்றப்பட்டு எலக்ட்ரிக் படகுகளை பதிலாக செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த படகு பயணம் இன்னும் இந்த இடத்தில் ஒரு மெருகூட்டும் அம்சமாக காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கியூனிக்ஸேக்கு வருபவர்களுக்கான பார்க்கிங் வசதிகள், அங்கிருக்கும் கடைகள் என்று அவை அனைத்தும் அந்த பகுதியின் ஜெர்மன் ஆஸ்திரியாவுடைய கல்ச்சரை பிரதிபலிக்கும் வண்ணம் அழகான கடைகள், உணவகங்கள், விடுதிகள், வேடிக்கை வினோத நிகழ்ச்சிக்கான பல்வேறு இடங்கள் என்று ஒரு ரம்யமான குட்டி கிராமத்தையே அங்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஏரியின் நடுவில் அமைந்திருக்கின்ற சென்ட் பத்லூமா தேவாலயம் அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு அழகு பொலிவை ஏற்படுத்துகிற ஒரு கட்டிடமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கியூனிக்ஸே அமைந்திருக்கும் பெர்க்டெஸ்காடன் அந்த நகர பகுதி, அது ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு புவியியல் அமைப்பை கொண்டது. இங்கு ஜெர்மனியின் மற்றும் ஆஸ்திரியாவுடைய 2 நாடுகளினதும் எல்லை பகுதி மிக அருகில் தான் இருக்கிறது. ஒரு பக்கம் ஜெர்மனியின் பெர்க்டெஸ்காடன் அல்ப் பகுதி, இன்னொரு பக்கம் ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் பகுதி. இரண்டும் 2 விதமான அழகு. இந்த பகுதியின் மிக உயரமான மற்றும் புகழ்பெற்ற சிகரங்களில் ஒன்றுதான் வட்ஸ்மன் மலை. இதன் உயரம் சுமார் 2713 மீட்டர்கள். இது ஜெர்மனியின் 3வது உயரமான சிகரமாக இருக்கிறது. பெர்க்டெஸ்காடன் பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு அடையாளமாகவும் இது கருதப்படுகிறது. வட்ஸ்மன் மலையின் பிரம்மாண்டமான தோற்றம் கியூனிக்ஸேயின் ஏரி அழகை இன்னும் அதிகரிக்கிறது. இந்த மலை தொடர்கள் ஒரு பக்கம் ஜெர்மனியின் ஆல்ப்ஸோடு கியூனிக்ஸேயோடு அழகு காட்சியை தருகிறது, இன்னொரு பக்கம் சால்ஸ்பர்க் பகுதியின் ஆல்ப்ஸ் மலைகளின் இயற்கை காட்சிகளோடு இணைகிறது. அதனால்தான் கியூனிக்ஸே என்பது ஒரு ஏரி மட்டுமல்ல, இது ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஆல்ப்ஸ் பகுதிகளின் இயற்கையின் ஒரு சந்திப்பு இடம் என்று சொல்லலாம். அமைதியான நீர், உயரமான மலைகள், பழமை வாய்ந்த அழகான கிராமங்கள் மற்றும் எல்லை தாண்டிய ஆல்ப்ஸ் மலை காட்சிகள், இவை அனைத்தும் சேர்ந்துதான் கியூனிக்ஸேயை ஐரோப்பாவின் மறக்க முடியாத ஒரு பயண இடமாக மாற்றி அமைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துக்கு வந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. இந்த டீயை இந்த சீனரியோடு அடிக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜெர்மனியுடைய ஆஸ்திரியா போர்டர் பகுதிக்கு வரதா இருந்தால் கேல்ஸ்டைன் ஹவுஸுக்கு போகிறதுக்கும் பெர்க்டெஸ்காடனுக்கும் இந்த கியூனிக்ஸேக்கும் பிளான் பண்ணி வந்தாலே 3ஐயும் ஒரே நாட்களில் பார்த்து விடலாம். காலையிலே வந்தால் 3ஐயும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் அப்படியான ஒரு பயணம் தான் இன்று வந்திருக்கிறோம். நல்லா படுத்து திரும்பி ஒரு 10-11 மணிக்கு தான் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் டிரைவ் வந்து முதலாவது கேல்ஸ்டைன் ஹவுஸுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு பெர்க்டெஸ்காடனுடைய அழகான அந்த ஊருடைய அந்த வழியால் பார்த்து ரசித்து கொண்டே இப்போது நாங்கள் கியூனிக்ஸேக்கு வந்திருக்கிறோம். நீங்களும்
அப்படி வரக்கூடியவங்களாக இருந்தால் இந்த 3 இடங்களையும் ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸாக மனைவி பிள்ளைகள் நாங்கள் கேல்ஸ்டைன் ஹவுஸுக்கு போய் வரும் வரைக்கும் அவங்க ஒரு அமேசிங் ஒரு சின்ன ஜூ ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலி அட்மிஷன் ஃப்ரீ. அந்த ஜூவில் தான் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு அந்த விலங்குகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு காட்டி கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் அந்த டைமில் என்ஜாய் பண்ணாங்க. நானும் உச்சி மலையிலிருந்து ஹிட்லருடைய ஹாலிடே ஹவுஸுடைய அந்த காட்சிகளை உங்களுக்கு காண்பித்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அருமையான அற்புதமான ஒரு வீடியோ தான் அதுவும். நண்பர்களே, இதில் அப்படியே பாஞ்சு ஒரு குளியலை போட்டால் எப்படிக்கும். அடுத்ததாக ஸ்விம்மிங் டைம். சுனாமிலேயே ஸ்விம்மிங்கை போட்டவங்க நாங்கள், இதில் போட மாட்டோமா? இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, குளத்தினுடைய தண்ணீர் கொஞ்சம் குளிர்தான், ஆனால் முத்து போன்ற தண்ணீர். இந்த இடத்திலிருந்து பார்த்தால் ஹிட்லருடைய ஹாலிடே ஹோம் அழைக்கப்படக்கூடிய கேல்ஸ்டைன் ஹவுஸ் அதனுடைய உச்சியில் இருக்க அந்த கட்டிடம் இந்த குளத்திலிருந்து பார்த்தால் அழகாக தெரிகிறது. இந்த இடத்தில் உள்ள ரம்யமான பசுமையான அமைதியான அழகை ரசித்து கொண்டே அப்படியே குளித்து உடம்புக்கு ஒரு ராகத்தையும் கொடுத்து கொண்டு அப்படியே பிள்ளைகளோடு அங்கிருக்கும் குதிரைகளை பார்த்து கொண்டு விளையாடி மகிழ்ந்த வண்ணம் அப்படியே நேரம் போனதே தெரியவில்லை. இப்படியாக தான் எங்களுடைய அன்றைய நாள் அங்கே கழிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். Look at the Nene. Beautiful Nene. Nene பார்த்தீங்களா புள்ள? Where are you from? Saudi Arabia. MashaAllah. Mabruk. Says Alhamdulillah. I am from Sri Lanka. Sri Lanka? Yeah, we live in UK. Bantuta. Okay. Norelia. Bantuta. Very good. Oh. How many times you have been in Sri Lanka? 2 times? 1 time? One time. One time. Inshallah. Go again, inshallah. Go again. Inshallah. Nice country. كيف هذا؟ Nice to meet you, mashallah. كيف بخير هنا؟ Maina. Maina. Maino. Maina nabi. குளிச்சது அந்த மாதிரி ராகத்தாகிக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. السلام عليكم. شكرا لك ربي هبتني لسانا ذاكرا وقلبا شاكرا.